தம்பி, இப்ப நம்ம ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. சாஹுல் ஹமீத் அவர்களது மகன் ஷக்கீஃப் அகமது அவர்கள், முகமது யாக்கூப் அலி அவர்களது மகன் யாசிக் அகமது, முகமது ரஃபீக் அவர்களது மகன் ரயான், ஜாஃபர் அலி அவர்களது மகள் மனால், ஷேக் ஃபரீத் அவர்களது மகள் ராசிதா, அக்பர் அலி அவர்களது மகள் ஜஃப்ரீன், இதையெல்லாம் ஒரு நடுவராக நடத்தக்கூடிய நூருல் இஸ்லாம் மக்தப் மதரசாவினுடைய நடுவர் அவர் சாதிக் அலி அவர்களது மகன் ஹாத்திம். யாராவது வெளியேருந்து நடுவர் போடுவோமான்னு கேட்டோம். நாங்கள் பார்த்துக்கிற சித்தி நீங்கள் நவருங்கன்ட்டாய், நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் நவருங்கன்ட்டாய். இதுக்கப்புறம் நாங்கள் பேசவே இல்லை, வந்துட்டோம். சுபஹானல்லாஹ். இந்த பிள்ளைகளுடைய பட்டிமன்றம் துவங்கப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து அஸ்ஸலாமு அலா ரசூலிஹி அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் அல் ஃபுர்கானில் மஜீத். அரசாட்சி தனத்தாங்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற அல்லாஹுவிற்கே வான்புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் தூதராகிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வக்கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி ஹுசானா. ஸதகல்லாஹுல் அலீம். இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் வளர்ப்பதில் அதிகம் அக்கறை கொண்டவர் தாயா தந்தையா என வாதிட காத்திருக்கும் எம் மதர்சாவின் மாணவ சிங்கங்களே, இவ்விழா நடக்க ஆணிவேராக இருந்து அல்லாஹுவின் உதவியோடு செயல்பட்ட மதர்சாவின் நிர்வாகிகளே, எப்படி ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கி ஒரு அழகான சிலையை போல் வடிவமைக்கின்றாரோ அதைப்போல் எங்களை செதுக்கி எங்களை நேர்வழிப்படுத்துகின்ற எங்கள் உஸ்தாத்மார்களே, சொர்க்கத்தையே தனது காலடியில் வைத்திருக்கும் எனது அருமை தாய்மார்களே, சொர்க்கத்தின் கதவுகளாய் திகழ்ந்திருக்கும் தமது பாசத்துக்குரிய தந்தைமார்களே, மேலும் இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மனதில் உதித்த பணிவான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக திருக்குர்ஆன் அனைத்து துறைகளையும் சுருக்கமாக கூறும். ஆனால் குடும்பவியல் பற்றி மற்றும் விரிவாகவும் விளக்கமாகவும் கூறும். ஏனென்றால் குடும்பங்களுக்கு இஸ்லாம் தரும் முக்கியத்துவம் இதுதான். இப்படி இஸ்லாம் கற்றுத்தரும் முறையில் எந்த பிள்ளை வளர்கிறதோ அந்த பிள்ளை சிறப்பானதாகவும் உயர்வானதாகவும் வளரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி சிறு வயதிலிருந்தே அக்கறையோடு மார்க்க பற்றி ஊற்றி வளர்ப்பது தாயா தந்தையா என வாதிட காத்திருக்கும் எம் மதர்சாவின் முத்துகள் போன்று ஜொலிக்கும் மாணவ சிங்கங்களே அழைக்கிறோம். இப்பொழுது முதலாவதாக தாயே சிறந்தவள் என வாதிட காத்திருக்கும் எம் மதர்சாவின் மாணவி மனால் அவர்களே வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அளவற்ற அருளாளரும் நிகழற்ற அன்புடையோருமாகிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இறுதி நபி தூதராய் இருலோக வேந்தராய் இறைவழி காட்ட வந்த மறை போற்றும் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் கிளையார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இவ்விழாவில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினர் கிருபையும் என்றென்றும் நிலவட்டமாக. ஆமீன். எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, தந்தைமார்களே, எங்களுக்கு கல்வி என்னும் ஞானத்தை புகுட்டி எங்களை மேடையில் பேச ஊக்கமளித்த எங்கள் உஸ்தாதுமார்களே, இம்மதரசாவின் நிர்வாகிகளே, பயத்தோடும் பீதியோடும் வெட்டி வீராப்பாய் அமர்ந்திருக்கும் எதிரணியினரே, குழந்தை வளர்ப்பில் அதிகம் அக்கறை காட்டுவது தாயே என தீர்ப்பளிக்க வந்திருக்கும் பட்டிமன்ற நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, குழந்தை வளர்ப்பில் அதிகம் அக்கறை காட்டுவது தாயா தந்தையா என கேட்டானா தாய் தான் சொல்லுவேன். தமிழ்ல அழகா சொன்னாங்க. அம் என்றால் அழகு, மா என்றால் பெரிது, அம்மாவின் அழகு பெரிது, அம்மாவின் பாசம் பெரிது, அம்மாவின்
எவ்வளவோ சிரமப்படுகிறாள். அத்தனை சிரமம் யாருக்காக? குழந்தைக்காக தான். முதல் மாதம் மயக்கமும், 2ஆம் மாதம் வாந்தியும், 3ஆம் மாதம் மகிழ்ச்சியும், 4ஆம் மாதம் சோர்வும், 5ஆம் மாதம் வயிற்று வலியும், 6ஆம் மாதம் தலைவலியும். ஏம்மா ஒரு மாசமாச்சும் கேப் விடாமா, மூச்சு விடாம சொல்ற? 7ஆம் மாதம் விழாவலியும், 8ஆம் மாதம் இடுப்பு வலியும், 9ஆம் மாதம் பயமும், இறுதியாக 10ஆம் மாதம் மறுபிறவி எடுத்து தன் குழந்தையை பெற்றெடுக்கும் தாயாகிறவள் சிறந்தவள். நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் வைத்துதான் குழந்தையின் மீது அக்கறை உள்ளவர். தாயா தந்தையா என பார்க்க வேண்டிய அவசியமில்லை. எல்லோரும் அறிந்த உண்மைதான், தாய்தான் சிறந்தவள் என்று. இந்த விழாவில் கூட பாருங்க, தந்தைமார்கள் அதிகமா தாய்மார்கள் அதிகமா? தாய்மார்கள் தான் அதிகம் இருப்பாங்க. காரணம் தன் பிள்ளையின் மீதுள்ள அக்கறை தான். தன் பிள்ளை எங்க பேசுவதை கேட்பதற்காக நீண்ட நேரம் ஆனாலும் அக்கறையோடு காத்திருப்பாங்க. ஆனால் தந்தைமார்களோ நாளைக்கு வேலைக்கு போகணும், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே, தாய் தான் சிறந்தவள் என்று. ஒரு தாயாகிறவள் தன் குழந்தைக்காக எந்த ஒரு வலியும் சிரமத்தையும் தாங்கிக் கொள்வாள். முதல் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு மன்னத்தின் வாசலுக்கே சென்று திரும்பினாலும் மறு குழந்தையை வேற்று சுக்கும் தைரியசாலி அவளை போன்ற உலகில் யாரும் இல்லை. நடுவர் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னாங்க, அல் ஜன்னத்தை தகுதாக்கு தமிழு மஹாத். தாய்மார்களின் பாதத்தின் கீழ் ஸ்வர்க்கம் இருக்கிறது என்று தாயின் சிறப்பை பற்றி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நடுவர் அவர்களே, எனவேதான் பிள்ளைகளை வளர்ப்பதில் அதிகம் அக்கறை கொண்டவர் தாயே என தீர்ப்பளிக்க கோரி எனது வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் ரஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மிக அருமையான பேசி தாயை பற்றியும் தாயின் மீதுள்ள பாசத்தை பற்றியும் மிக அருமையாக எடுத்துரைத்தார். அடுத்தபடியாக பிள்ளைகள் வளர்ப்பதில் அதிகம் அக்கறை கொண்டவர் தந்தையே சிறந்தவர் என வாதிட காத்திருக்கும் எம் மதர்சாவின் மாணவர் ரயான் அவர்களே வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் அல் ஃபுர்கானில் மஜீத். சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று எண்ணத்தோடு அமர்ந்திருக்கும் அழையவர்களே, இங்கு திரளாய் வந்திருக்கும் சபையோர்களே, எப்பொழுதும் தோற்று போவோம் என்று பயத்தோடு அமர்ந்திருக்கும் எதிர் அந்நியனரே, பிள்ளைகளை வளர்ப்பதில் அதிகம் அக்கறை கொண்டவர் தந்தையே தீர்ப்பளிக்க வந்திருக்கும் பட்டிமன்றம் நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சாந்தமான சலாமினை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரப்பில் ஃபிலில் வாலிதி. தந்தையின் பொருத்தத்தின் நல்லவன் பொருத்தம் இருக்கிறது, தந்தையின் கோபத்தின் நல்லவன் கோபம் இருக்கிறது. தாய் 10 மாதம் சுமந்தெடுப்பது மட்டும்தான். ஆனால் குழந்தை பிறந்தவுடன் அது பருவம் அடையும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று தன் சுகங்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி அனைத்தையும் தியாகம் செய்யும் ஒரு ஜீவன் தான் தந்தை. அல்லாஹ் குர்ஆனிலே தந்தையின் உபதேசங்கள் பற்றி சுட்டி காட்டுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு இப்படி உபதேசங்கள் செய்தார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, சக மனிதர்களை பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, கர்வம் கொள்ளாதே, பெருமை அடிக்காதே, பூமியில் சத்தத்தோடு நடக்காதே என்று உபதேசங்கள் கூறினார்கள். இதிலிருந்து தெரிய வருகிறது, தந்தை தான் பிள்ளைகளை ஒழுக்கத்தோடும் மக்களோடும் வளர்ப்பதற்கு காரணம். நடுவர் அவர்களே, உதாரணத்துக்கு ஒரு மரத்தின் வேர் பூமியில் வேறொன்று பிறகு செடியாகி, இலையாகி, பூவாகி, காயாகி, இறுதியாக ஒரு மரமாகி அனைத்தையும் தாங்கி நிற்பது தான் வேர். அதுபோது தான் ஒரு கும்பத்தையே தாங்கி நிற்பது தந்தை தான். தந்தை இல்லை என்றால் தாயும் பிள்ளையும் தனி மரம் தான். ஒரு மரத்திற்கு வேர் எவ்வாறு முக்கியமோ அதுபோல்தான் ஒரு கும்பத்திற்கே தந்தை முக்கியம். தந்தை இல்லாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டமோ தெரியுமா நடுவர்களே? இங்கு வந்திருக்கும் தாய்மார்களிடம் கேட்டு பாருங்க. கண்டிப்பாக கஷ்டம் தான் சொல்லுவாங்க. இப்படி தந்தையின் புகழை சொல்லிக் கொண்டே போகலாம். எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கம் நுழைவாசல் தந்தை. தாய் சொர்க்கம் என்றால் தந்தை வாசல். வாசல் திறந்தால் தான் சொர்க்கம் நுழைய
முடியும். ஆகவேதான் பிள்ளைகளை வளர்ப்பதில் அதிகம் அக்கறை கொண்டுவர். தந்தையே என் தீர்ப்பளிக்க கோரி எனது வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். வாஹி தாவானவனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லா, மிக அருமையாக பேசினார். போட்டி கடுமையாகி கொண்டே போகிறது. அடுத்ததாக தன் தாயே சிறந்தவள் என வாதிட காத்திருக்கும் என் மதர்சாவின் மாணவி ராஷிதா அவர்களே வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹ் தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் அல் ஃபுர்கானில் மஜீத். அகிலத்தை ஆளக்கூடிய அல்லாஹ்வுக்கே அளவிலா புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்னையின் பாதத்தில் கீழ் அளவில்லா சுவனம் உண்டு என்று கூறிய எம்பெருமானா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றி நடக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் உண்டாகட்டுமாக. ஆமீன். எனது அருமை தாய்மார்களே, தந்தைமார்களே, விழா சீரோடும் சிறப்போடும் நடக்க காரணமாக இருக்கும் எங்கள் மதரசாவின் நிர்வாகிகளே, என் போன்ற கல்வி பயிலும் நூருல் இஸ்லாம் மதரசாவின் மாணவ மாணவிகளே, தினதோறும் எங்களுக்கு மார்க்க கல்வியை ஊட்டுகின்ற எங்கள் உஸ்தாத்மார்களே, தாயே என தீர்ப்பளிக்க வந்திருக்கும் பட்டிமன்ற நடுவர் அவர்களே, மேலும் இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான சலாமினை தெரிவித்துக் கொண்டு எனது வாதத்தை தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குழந்தை பிறந்தவுடன் தன் தாயும் தந்தையும் அன்பு வைக்கின்றனர். ஆனால் அதிகம் அக்கறை காட்டுவது தாய்தான். குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அக்குழந்தையின் மேல் பாசத்தோடு பாதுகாப்போடும் இருப்பவள் தாய். தனக்கு பிடித்தது எல்லாம் கண்முடி இருந்தாலும் அதை சாப்பிட மாட்டாள். குழந்தைக்கு ஏதேனும் ஆயிடுமே என்று அதை சாப்பிட மாட்டாள். புரண்டு படுத்தால் குழந்தைக்கு வலிக்குமோ என்று எண்ணி புரண்டு படுக்க மாட்டாள். குழந்தை பிறக்கும் முன்பே எவ்வளவு அக்கறை என்றால் குழந்தை பிறந்த பின் எவ்வளவு அக்கறை காட்டுவார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே. இப்படி தன்னை அர்ப்பணித்த குழந்தையை வளர்ப்பது தாய்தான். ஹல்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு வயதிலேயே கண் பார்வை போய்விட்டது. அவர்களின் தாய் தஹஜத்தில் கண் விழித்து கண்ணீர் விட்டு தனது மகனின் கண் பார்வையை மீட்டி எடுத்தார். நடுவர் அவர்களே, இப்படி தாயின் சிறப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில் எவ்வித திரையும் இல்லை. தாய் பிள்ளைக்காய் கேட்கும் துவா, பிள்ளை தாய்க்காய் கேட்கும் துவா அல்லாஹ் உடனே அங்கீகரித்துக் கொள்கிறான். பொதுவாக இரவு நேரங்களில் குழந்தைகள் அழுகை சத்தம் கேட்டால் எந்த தந்தையாவது அக்குழந்தையை சமாதானப்படுத்துவாங்களா? இல்லை. குழந்தை சத்தத்துக்கு மேல் தந்தையின் குரட்டை சத்தம் தான் அதிகம் இருக்கும். ஆனால் தாயோ உடனே எழுந்து அக்குழந்தை எதற்காக அழுகின்றது என்று கண்டறிந்து பாலூட்டி தாலாட்டி சீராட்டி வளர்ப்பவள் தாய். இப்படி தாயின் சிறப்பை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ்ல ஒரு பழமொழி சொன்னாங்க, தாய் இல்லாமல் வளரும் பிள்ளை தந்தையால் வளரும் சொன்னாங்க. எனவே தாய் இல்லாமல் அக்குழந்தையை மார்க்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் வளர்க்க முடியாது. தாயின் அரவணைப்பு அக்குழந்தைக்கு கட்டாயம் தேவை. தந்தை வெறும் பொருளாதாரம் மட்டும்தான். ஆனால் தாயோ அக்குழந்தைக்கு அன்பையும் ஆதரவையும் அரவணைப்பையும் கொடுத்து இரவு பகலாய் கண் விழித்து வளர்ப்பவள். எனவே தான் சொல்றேன் நடுவர் அவர்களே, குழந்தை வளர்ப்பில் அதிகம் அக்கறை உள்ளவர் தாயே என தீர்ப்பு அளிக்க கோரி எனது உரைக்கு திரேடுகிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மிக அருமையாக பேச்சு. கடுகு சிறுத்தாலும் காரம் அதிகம்னு சொல்லுவாங்க. அதை போல தான் இவங்கள் பேச்சிலும் காரம் அதிகமாக உள்ளது. அடுத்ததாக தந்தையே சிறந்தவர் என வாதிட காத்திருக்கும் என் மதர்சாவின் மாணவர் ஷகீஃப் அவர்களே வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹ் தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் அல் ஃபுர்கானில் மஜீத். அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆமீன். இவ்வுலகத்துக்கு உத்தமராய் உதித்த எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் கிளையர்கள் மீதும் ஆண் பெண் முஸ்லிமான நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை தாய்மார்களே, தந்தைமார்களே, இருளி கடந்த எங்களை மதரசா என்ற வெளிச்சத்துக்கு வரவழைத்த எங்கள் மதரசாவின் நிர்வாகிகளே, தோற்று போவோம் என்று தெரிந்தும் பயமில்லாமல் அமர்ந்திருக்கும் எதிரணியினரே, தந்தையே என தீர்ப்பளிக்க வந்திருக்கும் பட்டிமன்ற நடுவர் அவர்களே, மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என் உள்ளத்தில் துள்ளி எழுந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு
எதிரணியினர் என்னென்னமோ சொல்றாங்க, கேட்டீங்களா? ஏதோ மேடைக்கு நாங்களும் வந்துட்டோன்னு பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் தாய் தான்னு சொல்றாங்களே. நான் தான் கேட்குறேன், தந்தை இல்லாம அந்த குழந்தை எப்படி வந்தது? எப்படி வளர்த்தாங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறாங்க. எதிரணியில் உள்ள நம்ம ராசிதா சொன்னாங்க, தாய் இல்லாமல் வளரும் குழந்தை தத்தலையாய் வளரும்னு. நல்லா கேட்டுக்கோங்க நடுவர் அவர்களே. நபிகுலத்தின் திலகம், கருணை கடல், உலகத்துக்கு உதித்த உத்தமர் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வளர்ந்தாங்க? அவர்களின் தாயார் 6 வயதில் இருக்கும் போதே மரணித்து விட்டார்கள். தாயார் இல்லாமல் உலகம் போற்றும் உத்தமராய் வாழ்ந்து வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தையாகிய அபூதாலிப் அவர்களின் வளர்ப்பில் தான் வளர்ந்து வந்தாங்க. இது தெரியாம பேசுறாங்க எதிரணியினர். மேடைக்கு வருவதற்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்திருக்கணும். எனவே தான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே, குழந்தைகளில் வளர்ப்பில் அதிகம் அக்கறை கொண்டவர் தந்தை தான். இது மட்டுமா, குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே தாயின் அக்கறை பாசம் ஆரம்பமாகிறதுன்னு சொன்னாங்க. அதாவது அவங்க சாப்பிடணும்னு நினச்சா குழந்தைக்கு ஏதோ ஆயிடும்னு சாப்பிட மாட்டாங்களாம். புரண்டு படுக்கணும்னு நினச்சா குழந்தைக்கு ஏதோ ஆயிடுன்னு புரண்டு பட்டாங்களாம். இதெல்லாம் நாங்கள் நம்பணுமா? தாய்மார்கள் கர்ப்ப காலத்தில் என்னம்மா நடிப்பாங்க தெரியுமா நடுவர் அவர்களே? சுப்ஹானல்லாஹ். மனைவி கேட்பாங்க, என்னங்க எனக்கு சவர்மா சாப்பிடணும் போல இருக்குன்னு. உடனே கணவர் கேட்பார், குழந்தைக்கு இது சாப்பிட்டா ஒத்துக்குமான்னு. மனைவி சொல்லுவாங்க, நானா கேட்குறேன் குழந்தை கேட்குறேன்னு. பாருங்க, வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து சவர்மா கேட்குதான். இது மட்டுமா, அவங்க புரண்டு படுக்கணும்னு நினச்சா கூட படுக்க முடியலையாம். டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னாருன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு 10 மாதமும் தலைக்கு 2 தலகாணி, காலுக்கு 2 தலகாணின்னு வச்சு சாப்பிட்டு தங்குவாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நடுவர் அவர்களே, தாய் 10 மாதம் மட்டும் சுமந்து பெற்றெடுப்பது மட்டும்தான். ஆனால் அந்த தாயையும் குழந்தையையும் காலமெல்லாம் நெஞ்சில் சுமப்பவர் தான் தந்தை. தந்தைக்கு பொறுப்புகள் அதிகம், பாசங்கள் அதிகம். பிள்ளைகளுக்காக யாராவது பாடுபட்டு அயல் நாட்டுக்கு சென்று பொருளாதாரத்தை ஈட்டி மிக அக்கறையும் பெற்றெடுப்பது மட்டும்தான். ஆனால் அந்த தாயையும் குழந்தையையும் காலமென்னால் நெஞ்சு சுமப்பவர் தான் தந்தை. தந்தைக்கு பொறுப்புகள் அதிகம், பாசங்கள் அதிகம். பிள்ளைகளுக்காக யாராவது பாடுபட்டு அயல் நாட்டுக்கு சென்று பொருளாதாரத்தை ஈட்டி மிக அக்கறையோடு பிள்ளைகளை வளர்ப்பது தந்தை தான். எனவேதான் சொல்றேன் நடுவர் அவர்களே, குழந்தைகளின் வளர்ப்பில் அதிகம் அக்கறை கொண்டவர் தந்தையே என தீர்ப்பளிக்க கோரி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஹ்வானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மிக அருமை. தாய்மார்களின் நடிப்பை பற்றி மிக அருமையாக தெரிந்து வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக தாயே சிறந்தவள் என வாதிட காத்திருக்கும் என் மதர்சாவின் மாணவி ஜஃப்ரின் அவர்களே வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முர்ஸலின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். தினம் போற்றும் தீன்வலியும் தெவிட்டாத அருமலியும் தெளிவூட்டும் நபிவலியும் நமக்களித்த நாயனுக்கே நற்புகழும் நிலவட்டுமாக. ஆமீன். விண்ணுலகம் வியக்க, மண்ணுலகம் மணக்க, பாடைகளும் துடிக்க வந்துதித்த நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், சத்திய சகாபாக்கள், சாலிகிர்கள் மற்றும் இறை நேசர்கள் நாம் அனைவரையும் மீது அல்லாஹ்வின் கருணையும் ஈற்றமும் என்றென்று உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை தாய்மார்களே, தந்தைமார்களே, தினமும் தீனை கற்றுத்தருகிற எங்கள் உஸ்தாபிலே, இம்மதரசாவின் நிர்வாகிகளே, தாயே என தீர்ப்பளிக்கும் வந்திருக்கும் பட்டிமன்ற நடுவர் அவர்களே, மேலும் இவ்விழாவில் சிறப்பிக்கும் உங்கள் அனைவரையும் மனம் நிறைந்த சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, எதிரணி உள்ள நம்ம சக்கீர் சொன்னாங்க, தந்தை இல்லாம ஒரு குழந்தை எப்படி வந்தது, எப்படி வளர்ந்தது? அதை தான் நான் கேட்கிறேன். தாய் இல்லாம ஒரு குழந்தை எப்படி பிறந்தது, எப்படி வளர்ந்தது? இப்படி மாறி மாறி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒரு குழந்தை பெற்றெடுப்பதும் வளர்ப்பதும் தாயால் மட்டுமே முடியும். தாயால் மட்டுமே முடியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து, யார் ரசூலே, நான் அழகிய முறையில் உறவாக மிகவும் நெருக்கமானவர் யார் என்று கேட்டார். அதுக்கு உன் தாயால் என்று கூறினார். பிறகும் யார் என்று கேட்டார். உன் தாயால் என்று கூறினார். பிறகும் யார் என்று கேட்டார். உன் தாயால் என்று கூறினார். பிறகும் யார் என்று கேட்டார். உன் தாயும் தந்தையும் என்று கூறினார். பாருங்க, 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தான் சொல்லியிருக்காங்க, பிறகுதான் தந்தை சொல்லியிருக்காங்க. ஏன் தெரியுமா? 10 மாதம் சுமந்திருப்பதும் தாய் தான், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதும் தாய் தான், 2 வருடம் பால் ஊட்டவும் தாய் தான்.
தாய் இல்லாமல் செயலே. தாய் என்பவள் ஒரு குழந்தைக்கு வளர்ப்பது மிக முக்கிய காரணமாக இருக்கின்றார். நடுவர் அவர்களே, ஒரு குழந்தைக்கு கையிலேயோ காலிலேயோ அடிபட்டால் என்ன சொல்லும் தெரியுமா? சொன்னாதானமா தெரியும். அம்மான் கூப்பிட்டு அழுகும். ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? இந்த சின்ன வலியை கூட தாங்க முடியவில்லையே, எப்படி என்னை பெற்றெடுக்கும் முன் பிரசவ வலியை தாங்கினாலோ என்று அம்மான் கூப்பிட்டு அழுகும். நடுவர் அவர்களே, நீங்க வேணா எதிரே உள்ளவங்களை சேரில் இழுத்து தள்ளிவிட்டு பாருங்க, என்னன்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஏமா உனக்கு இந்த ஆசை? ஆண்டு விழா நல்லபடியாக முடியட்டும். கண்டிப்பா அம்மான் தான் சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே, அல்லாஹ் தாலா குர்ஆன்ல தாயின் சிறப்பை பற்றி தான் இவ்வாறு கூறுகின்றார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவலது குர்ஹா. அவனோட தாய் மிகவும் சிரமத்தோடு சுமந்தாள், சிரமத்தோடு பிரசவித்தாள் என்று குர்ஆன் கூறுகின்றது. மேலும் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அன்பு காட்டுபவள் தாய், அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக இரக்கம் காட்டுபவள் தாய், அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக மன்னிக்கக்கூடியவளும் தாய் தான். நடுவர் அவர்களே, ஒரு தாய் தன் குழந்தை வைத்து இருக்கும் போதே அக்குழந்தை மீது அன்பையும் பாசத்தையும் காட்டி குழந்தை முகத்தை பார்ப்பதற்கு முன்பே குழந்தைக்காக துவா செய்த ஒரே ஜீவன் யார் என்றால் தாய் தான். நடுவர் அவர்களே, குர்ஆன் ஹதீஸ் எதை எடுத்து பார்த்தாலும் தாயின் சிறப்பை பற்றி தான் அதிகமாக இருக்கும். எனவே தான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே, குழந்தை வளர்ப்பில் அதிகம் அக்கறை காட்டுபவள் தாயே. தாயே தீர்ப்பளிக்க கோரி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஹ்வானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லா மிக அருமையாக தன் வாதத்தை எடுத்துரைத்தார். இதன் மூலம் தாயின் மீது அவள் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என்பதை அறியலாம். அடுத்ததாக தந்தையின் சிறப்பை பற்றி பேச வருகிறார் எம் மதர்சாவின் மாணவர் யாசிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஹாத்தமின் நபியின் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹி அஜ்மாயின். விண்ணமைத்து மண்ணமைத்து விதிகளை நிலவமைத்து எண்ணற்ற படைப்புகளை படைத்த ஏக வல்லவனாகி அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஆமீன். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை பெரியோர்களே, பெற்றோர்களே, இவ்விழாவை சீரோடும் சிறப்போடும் கூட நடத்தக்கூடிய நிர்வாகிகளே மற்றும் ஜமாத்தார்களே, கல்வி என்னும் ஞானத்தை கடல் போன்று பெருகச் செய்து எங்கள் கற்றுத்தருகின்ற எங்கள் உஸ்தாத்மார்களே, தந்தைக்கு எதிராக பேசி தோற்று போயிடுவோமா என்று பயத்தோடு அமர்ந்திருக்கும் எதிரணியர்களே, இறுதியில் தந்தையான தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உள்ளத்தில் உய்த்த சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, தந்தையின் சிறப்பு பள்ளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, தந்தை என்பவர் சொர்க்கத்தின் அழகிய வாசல், அதை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். சொர்க்கத்தின் வாசலை தாண்டினால்தான் சொர்க்கம் நுழைய முடியும். அதை போல் தந்தை இருந்தால் தான் குழந்தையை வளர்க்க முடியும். தந்தை என்பவர் பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டும். தந்தை என்பவர் தன் குழந்தையை தட்டி கொடுத்து அறிவாளியாக ஆளாக்குவார். தாயோ தடவி கொடுத்து பாசம் என்ற பெயரில் பாலாகுகிறவள். நடுவர் அவர்களே, குழந்தைகள் வளர்ப்பது தாய் தான் சொல்கிறாங்களே, சில காலத்தில் செவிலித்தாய் வளர்த்தாங்க, ஆனால் இன்றைய காலத்தில் செல்லுத்தாய் வளர்க்குது. நடுவர் அவர்களே, குழந்தைகளுக்கு நிலாவை காட்டி சாப்பாடு காலம் போய் இன்றைக்கு யூடியூப்பை காட்டி சாப்பாடு நிலைமை ஆகிவிட்டது. எத்தனை தாய்மார்கள் சாப்பிட சொன்னதுகளை சொல்லி சாப்பாடு விட்டுறாங்க கேளுங்க. எல்லார் வீட்லேயும் அதானப்பா நடக்குது. இது டெக்னாலஜி காலம்ப்பா. என்னமோ இவங்க தான் 10 மாதம் சுமக்கிறாங்களாமா, பிரசவ வலியை தாங்குறாங்களாமா, அது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு, அது அவங்களால மட்டும்தான் சுமக்க முடியும். நடுவர் அவர்களே, எதுன்னு சொல்லுவாங்க சொன்னாங்க, இவங்க தான் குழந்தைகளை பாலாட்டி தாளாட்டி சீராட்டி கண்விழுத்து வளர்க்குறாங்களாமா. எங்கெங்க இவங்க வளர்க்குறாங்க? அதுவோ வளருது. குழந்தைக்கு ஒரு கையில் பால் பாட்டிலும் இன்னொரு கையில் செல்ஃபோனும் கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தை பால் குடிக்கிறதான்னு கூட தெரியாமல் அந்த குழந்தைக்கு முன்னாடி இவங்க தூங்கிடுறாங்க. இவங்க வளர்க்குற லட்சணம் எங்களுக்கு தெரியாதா பாருங்க. நடுவர் அவர்களே, எதிரின்னு சொல்லுவாங்க சொன்னாங்க, எங்களை கீழே தள்ளிவிட சொல்லி சொன்னாங்க. எங்களை கீழே தள்ளிவிட்டாலும் மேலே தள்ளிவிட்டாலும் அம்மா நாள மாட்டோம், அல்லாஹ் தான் அழுவோம். ஏன்னா எங்கள் நூறுல் மதரசால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எது நடந்தாலும் அல்லாஹ்னு சொல்லுதான் சொல்லியிருக்காங்க. இது தெரியாமல் பேச வந்துட்டாங்க. நடுவர் அவர்களே, எதிரின்னு சொல்லுவாங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, தந்தை என்பவர் ஒரு பிள்ளையும் பிள்ளையுடைய சொத்தும் தந்தைக்குரியது என்று சொன்னாங்க. தந்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம்
முக்கியத்துவம் பாருங்க. தந்தை தமிழ் அழகான கவிதையை சொன்னாங்க. அம்மாவின் அன்பு கடல் அலை போன்று வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், ஆனால் தந்தையின் அன்பு நடுக்கடல் போன்று வெளியே தெரியாது, ஆனால் ஆழம் அதிகம். எனவே தான் சொல்லுகிறேன், தந்தை வழியை காட்டாமல் வாழ்க்கையை காட்டி வளர்ப்பார், தாயோ வழியை காட்டி வெளிப்படுத்துவர். எனவே தான் சொல்லுகிறேன், தந்தையே தந்தையே என தீர்ப்பளிக்க கோரி எனது வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் வருவானஹா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மிக மிக அருமை. அல்ஹம்துலில்லாஹ், இரு அணியினருமே மிக அருமையாக பேசினார்கள். பொதுவாக நடுவர் தீர்ப்பு என்பது ரொம்ப சிக்கலானது. இப்பொழுது தாயே சிறந்தவள் என்று சொல்வதா அல்லது தந்தையே சிறந்தவர் என சொல்வதா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறேன். ஏனெனில் இரு அணியினருமே மிக அருமையாக பேசினார்கள். இதுக்கு எங்கள் உஸ்தாதே நடுவராக இருந்திருக்கலாம்னு தோணுது. இப்பொழுது தாயே என்று தீர்ப்பு சொல்லாவிட்டால் அம்மா வீட்டில் சோறு போட மாட்டாங்க, அல்லது தந்தையே என்ற தீர்ப்பு சொல்லாவிட்டால் அத்தா வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, அல்லது தீர்ப்பே சொல்லாவிட்டால் எங்களை மேடையை விட்டு கீழே இறங்க விட மாட்டாங்க. ஏனெனில் இரு அணியினருமே மிக அருமையாக பேசினார்கள். இப்பொழுது சொல்லுங்க. அல்லாஹ் திருக்குரானிலே தாயை பற்றி தான் போற்றுகிறான், ஹதீஸ்களிலும் தாயை பற்றி தான் போற்றுகிறார்கள். எனவே தாயே என தீர்ப்பு சொன்னால் தந்தைமார்கள் சந்தோஷம்தான் படுவார்கள் என்ற அடிப்படையில் தாயே என்று தாய்க்கு தான் பிள்ளைகள் வளர்ப்பதில் அதிக அக்கறை உள்ளது. இது கட்டாயம் ஒவ்வொரு தாய்க்கும் இருக்க வேண்டியதாகும். எனவே தாயே என்று தீர்ப்பு சொல்லி எங்கள் மன்றத்தை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தௌஹானா வலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி சுல்தானா பர்வீன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே அவங்களெல்லாம் தாண்டிய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இவங்களை வருங்காலத்தில் சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு சிறந்த கல்வியாளர்களாக, மார்க்க அறிஞர்களாக, பேச்சாளர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, மாஷா அல்லாஹ். யாரோட பிள்ளைகள்ன்ட்டு நான் சொல்லிடுறேன் இன்னொருத்தரை. அவங்க பெற்றோர்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும். அவங்க இந்த அளவுக்கு பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ். சகீஃப் அகமது தகப்பனார் சாகுல் ஹமீத், யாசிக் அஹமத் தகப்பனார் முகமது யாக்கூப் அலி, ரயான் தகப்பனார் முகமது ரபீக், மனாலுடைய தகப்பனார் ஜஹபர் அலி, ராஷிதாவுடைய தகப்பனார் ஷேக் ஃபரீத், ஜாஃப்ரீனுடைய தகப்பனார் அக்பர் அலி, எல்லாத்துக்கும் பொதுவாக ஹாதிம் ஜட்ஜாக இருந்தார், அவங்களுடைய தகப்பனார் சாதிக் அலி. மிக சிறப்பான நிகழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஜஸாகல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு சொன்னால், நம்முடைய தலைவர் அவங்க சொன்னாங்க, பட்டிமன்றம் நடக்கும் போது நீங்கள் மார்க் போட்டு இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நீங்கள் செய்ய தேர்வு செய்யுங்கன்னு சொன்னாங்க. நானும் எப்படியாவது யாராவது கொஞ்சம் தவறுவாங்க மார்க் போடலான்னு பார்த்தேன். ஆனால் யாருக்கும் என்ன செய்ய முடியலை, 10 மார்க்கு குறைஞ்சி போடவே முடியலை. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நீங்கள் கொடுக்கணும்னா 6 பேருக்குமே ஒரே ப்ரைஸ் நீங்கள் கொடுத்துருங்க. இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே சிறப்பு, மிக சிறப்பு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சகீஃப் அஹமதுடைய பேச்சு மாஷா அல்லாஹ் ரொம்ப சிறப்பு. சவர்மா அது இப்போ தாய்மார்கள்லாம் எவ்வளோ நடிக்கிறீங்கன்னு அழகாக சொன்னாரா இல்லையா? வயிற்றில் குழந்தை இருக்க வச்சு என்ன வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க, எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு எவ்வளவு பகிரங்கமாக ஆம்பளைங்க மனசில் உள்ளதை பூரா அன்றைக்கி சொல்லிட்டாரு. ஆமாம், ரொம்ப பேர் சொல்ல முடியாது வெளியில், அதை பூரா நீங்கள் அடித்து நவட்டி விட்டாப்புல. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் எவ்வளவோ பிள்ளைங்க பேசுனாங்க. ஆனால் இந்த பட்டிமன்ற நிகழ்வுங்கிறது ஆக ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த பிள்ளைகளுக்கும் இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் ஈர் உலகத்திலேயும் அல்லாஹ் சிறந்த நற்கூலியை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அதோடு குறிப்பாக இந்த பிள்ளைகள் இவ்வளவு பேசுகிறார்கள் என்று சொன்னால், இவ்வளவு சிறப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னால்,
இதற்கு பின்னால் அவர்கள் உஸ்தாதாமார்களுடைய உழைப்பு மிக கடுமையானது. அசத் தான் சொல்கிறா, உஸ்தாதுமார்கள் அவ்வளோ உழைப்பு போட்டதும் நிர்வாகத்தினுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருந்ததுனால தான் இந்த பிள்ளைங்க இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.